Hi traders, welcome to TRADEGENIUZ. This is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வித்தவுட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற தம்மையில என்ன கொடுத்துருந்தோமோ அதை பத்தின வீடியோ தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத எங்க டீமும் சரி நானும் சரி ரொம்பவே நம்புறோம். Let's command a video. So நீங்க வந்து தம்மையில பார்த்திருப்பீங்க. என்ன தம்மையில சொல்லிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so we have to be reveal without loss strategy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோம். சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். ட்ரேடிங்ல லாஸ் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு சொல்றத எங்க டீம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல இன்னட்ட சொல்ல போறமா கேட்டா சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. See, it's only for inspiring you. அதுக்கான ஒரு அவேர்னஸுக்காக தான் அந்த மாதிரி தம்மையில வைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you need to be say sorry. இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்க எல்லாரையுமே பிகினிங்ல வர எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ யாரும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, எங்களுடைய வெபினாருக்கு வாங்க, ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் ஜஸ்ட் ஃபார் ஒன் டே கிளாஸ் வாங்க, ஒரு இண்டிகேட்டர் பத்தி ரிவீல் பண்றது, இந்த இண்டிகேட்டர் வேணும்னா 1 lakh பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரு சில ஜீவன்கள் இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல ஒரு இண்டிகேட்டர் பத்தி சஜஷன் கொடுத்துட்டு அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு லாஸே வராதுன்னு சொல்லி உங்க மைண்ட்ல ஒரு விதையை விதிக்கிறாங்க. அதாவது அது முடிஞ்ச மார்க்கெட்டா இருக்கும், சும்மா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா அது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதை நம்பி நிறைய பேர் உங்களை மாதிரி இப்ப பாட்டிட்டு இருக்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சொல்ற வார்த்தையை நம்பி அந்த இண்டிகேட்டரை நம்பி ஒரு ஒரு கேபிட்டல் ஒரு 50,000 ரூபாய் இதுவே சொல்லுவாங்க, நீங்க மினிமம் டெபாசிட் 50,000 ரூபாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தெரியாம 50,000 ரூபாயும் தூக்கிட்டு போய் அந்த இண்டிகேட்டரை நம்பி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தலையில அப்பவே ஒரு பெரிய துண்டை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்து வேற வழியே கிடையாது. ஏன்னா 100% வித்தவுட் லாஸ்ல ட்ரேடே பண்ண முடியாது. ஓப்பன் அப் ஸ்டேட்மெண்ட்ங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கோட் ஷூட் போட்டு வந்தாலும் சரி, என்ன மாதிரி டிஷர்ட் போட்டாலும் சரி, எவ்வளவு இதாலும் சரி, யாராலையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 100% சக்சஸ் வந்து ட்ரேடிங்ல கொடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ட்ரேட் பண்ணும் போதும் நிறைய பேரு நிறைய ஜாம்பவான்கள், நான் ஜாம்பவான் சொல்ல விரும்பல, என்னை விட நிறைய ஜாம்பவான்கள்லாம் இங்க இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலுமே லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரேட் எடுக்க போகும்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுங்க. அப்படி நான் 100% சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஏன் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ட்ரேடிங்க எல்லாருமே வந்து என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிசினஸா திங்க் பண்ண கத்துக்குங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற ஒரே விஷயம் தான், ட்ரேட் பண்ண வந்துட்டா நிறைய காசுல மிதக்கலாம், கோடிக்குள்ள சம்பாதிக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோட்டையை வந்து எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்கோம். சம்பாதிக்கலாம் முடியாதுன்னு சொல்லல, சம்பாதிக்க முடியாது நான் சொல்ல, சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்கான டைம் பொறுமையா தான் முடியும். இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு நான் ஒரு ஜாபுக்கு போனேங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஒரு ஜாபுக்கு போனேன் அப்படின்னா நான் திட்ட என்னுடைய வாழ்நாள்ல திட்ட 15 வருடங்கள் என்னுடைய படிப்புக்காக செலவு பண்ண. அதாவது எல்கேஜிலேருந்து என்னுடைய காலேஜ் வரைக்கும் தேட்டப்போனா மினிமம் 15லேருந்து 16 வருடங்கள் நான் ஜாபுக்காக பண்ணேன். மேக்ஸிமம் 20 வருஷம் கூட பண்ணுவாங்க. அதுவும் ஜாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய பொசிஷன் கிடைக்குது, ஒரு 50,000 60,000 சேலரி ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறான்னு கேட்டா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல யூனிவர்சிட்டியில பெரிய பெரிய அமௌண்ட் கேட்பாங்க. அதெல்லாம் கத்தி தான் வந்துட்டு உங்களை வந்து கேம்பஸ் இன்டர்வியூ 50,000 60,000 அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் அவ்வளவு பணம் கட்ட முடியாது. பட் நம்மளுமே 15 வருடம் 16 வருடம் அதுக்காக படிச்சு ஒரு நல்ல ஜாபுக்கு போய் ஒரு மினிமம் ஒரு 20,000 சேலரியில நான் பிளேஸ் ஆகி உட்காரணும் அப்படின்னா நான் எவ்வளவு நாள் செலவு பண்ணேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அவ்வளவு நாள் செலவு பண்ணி தான் ஒரு ஜாபுக்கே போறோம். அந்த ஜாபுக்கு போயிட்டு நான் எத்தனை நாள் என்னுடைய காலங்களை நான் வந்து ஒரு நல்ல 1 லட்சம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் எத்தனை வருடங்கள் நான் இதுக்காக உழைக்கணும்? நான் ஜாபுக்கு போயிட்டு அதுலேருந்து 10 வருடமோ இல்லை 15 வருடமோ
நான் அந்த கம்பெனிக்காக உழைக்கணும், அந்த கம்பெனியில் ஒரு நல்ல பேர் வாங்கணும், அந்த கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷன் வாங்கணும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட பொசிஷன் அப்படிங்கிறது இதாகும். அதாவது ட்ரைனிங்லேருந்து ஜூனியர் எம்ப்ளாயி, ஜூனியர் எம்ப்ளாயிலேருந்து எம்ப்ளாயிலேருந்து சீனியர்லேருந்து டீம் லீடர்லேருந்து சூப்பர்வைசர்லேருந்து டெபுட்டி மேனேஜர்னா மேனேஜர். இவ்வளோ பொசிஷனில் கிடக்கிறதுக்கு எனக்கு 10 வருடங்கள்லேருந்து 15 வருடம். ஸோ அப்போ இங்கே 15 வருஷம், இங்கே 15 வருடம், 30 வருட காலங்கள் நான் ஒரு நல்ல சேலரி வாங்குறதுக்காக நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் ட்ரேடிங் வந்தால் மட்டும் என்ன சொல்கிறது, ஒரு கேம்லிங்கை திங்க் பண்ணி ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாமல், ஒரு நாலேஜும் தெரியாமல் அப்படியே போயிட்டு பணத்தை போடுறது, அப்படியே லாஸ் பண்ணுறது. நிறைய பேர் வராங்க, ப்ரோ நான் நம்பி பணத்தை போட்டேன், நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன தேடி வராங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம், நான் நிறைய வீடியோவில் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே தாங்க. ஸோ இந்த வீடியோவை இந்த மாதிரி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரேடிங் அப்படின்றாவே லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இந்த லாஸை நான் எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறத லேர்ன் பண்ணுங்க. பிஸ்னஸ் நான் பண்ண போகிறது, ட்ரேடிங் பண்ண போகிறது பிஸ்னஸ். நான் ஒரு வேலைக்காகவே 30 வருஷம் நல்ல சேலரி வேணும்னு நான் வெயிட் பண்ணுறேன். அப்படிங்கப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போனேன். அப்போ நான் எத்தனை வருட காலங்களாக இருக்காக உழைக்கிறேன், மினிமம் 2 வருஷத்துல 3 வருஷம் நான் ட்ரேடிங்கில் என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு தேடிங்க பாத்தீங்க, இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, நாளைக்கு நான் பெரிய இன்கம்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அப்படிங்க மனக்கோட்டையை நீங்க விட்டுருங்க. நிறைய பேர் என்ன பண்ணி கேட்கறது என்னன்னா, ப்ரோ 10 நாள்ல சொல்லி கொடுங்க, 15 நாள்ல சொல்லி கொடுங்க. வாய்ப்பே இல்லை. ஸோ 4 மாசம் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா அதுவே பத்தல. நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 4 மாசம் டியூரேஷன் சொன்னா 10 நாள் 15 நாள்ல தேவை உள்ளதை தெரிஞ்சுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரி வராதிங்க, என்கிட்டயே நான் வராதிங்கன்னு நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல 4 மாசம் யார் ஒருத்தவங்க ஸ்டடீஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவங்க அடுத்த 1 வருஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நிறைய இருக்குங்க, உடனே ப்ராஃபிட் பண்ண முடியும், உடனே கோடியில வளர்க்கவே இல்ல. நான் 8 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். 8 வருஷத்துல 4 வருஷம் நான் லாஸ்ட்லயே இருந்தேன். ஸோ யாராலுமே சரி பெரிய லெவலுக்கு உடனே போக முடியாது. நிறைய பேருடைய மைண்ட் தாட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே 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 எல்லாத்துலயும் உடனே அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும். அதுவும் இல்லாம இப்ப இந்த தம்மையில பார்த்து எத்தனை பேர் வந்திருப்பீங்க, வந்தவங்க புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு தம்மையில போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நோ லாஸ் அப்படி இப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடியோவே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ யாரையும் நம்பாதீங்க. இன்னொரு விஷயம், ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக பாருங்க. அந்த ட்ரேடிங்கை நான் பிஸ்னஸாக பார்க்கணும்னா அந்த இடத்துல நான் எப்படி எப்படிலாம் ட்ராவல் பண்ணேன், யார் ப்ரிப்பராக சொல்லி கொடுக்குறா, நானும் இல்லை. நீங்கள் வேற இன்ஸ்டிடியூட் போனாலும் சரி, வேற ஒரு பர்சன் உங்களுக்கு கைடன்ஸாக வேணும்னாலும் சரி, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி டேட்டாவை நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க, அவங்க ட்ரைனிங் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ் ஆகுறாங்களா, என்ன ஏதுங்கிற ஃபுல்லாக அவங்களோட டேட்டா ரிப்போர்ட்டை பாருங்க. அவங்க லைவ் அனலைசிஸ் எப்படி இருக்கு, அவங்க ரைட் ரேட் எப்படி போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்களா, லாஸ் ரிவீல் பண்றாங்களா, ப்ராஃபிட்டை மட்டும் தான் ரிவீல் பண்றாங்க, A to Z you want to be watch. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான பெஸ்டான மென்டரை நீங்க கண்டிப்பா பொறுமையா இருந்தா சூஸ் பண்ணணும். உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உடனே ஒருத்தவங்க நல்லா சொல்லிட்டா போடும், அவங்கள நம்பி போயிட்டு பணத்தை கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா 100% சக்சஸ் தான். ஒருத்தவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா 100% சக்சஸ் கொடுக்காது. சரி, வாய்ப்பே கிடையாதுங்க. இப்ப நான் சொல்லுவேங்க, நான் 70 to 80 தான் கொடுப்பேன். ஏன்னா நான் எடுக்கிற 10 ட்ரேட்ல கண்டிப்பா 3 ட்ரேட் லாஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். எதுக்காக இந்த மைண்ட் செட்டை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா நான் 10 ட்ரேட் எடுத்து 10 ட்ரேடும் சக்சஸ் ஆகி இருக்கு. ஆனா என்னோட மைண்ட் செட் கண்டிப்பா 10 ட்ரேட் எடுத்தா 3 ட்ரேட் லாஸ் ஆகுங்க மைண்ட் செட். ஏன்னா அந்த மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சேன், 10 ட்ரேட் சக்சஸ் ஆகும் நினைச்சேன்னா நான் ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ண மாட்டேன், ரிஸ்க் மேனேஜ் பண்ண மாட்டேன். ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் என்னோட கேபிட்டல் அடி வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால என்னன்னா நான் ப்ராஃபிட் பண்ணாலுமே சரி, நான் என்னோட மைண்ட் செட்டை இப்படிதான் வச்சுப்பேன். அப்படிதான் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவாதீங்க. யாரு இந்த மாதிரி சொன்னாலும் அவங்க போயிட்டு நம்பாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய மற்றும் என்னுடைய டீமோடைய தாழ்மையான வேண்டுகோளாகவும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ தேவையில்லாம ஃபண்டை போயிட்டு தெரியாத இன்ஸ்டிடியூட்லயோ, பேர் தெரியாத இன்ஸ்டிடியூட்ல பேர் தெரியாம இந்த மாதிரி சொல்றவங்கள்ட்ட போயிட்டு கொடுத்து ஏமாறாதீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல பதிவு பண்ணி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். எனவே அனைவருக்கும் நன்றிகள்.